ஸ்ரீகணநாதாச்சரணம். குருவாயூரப்பாச்சரணம். அமிர்தம் கொள்ளுதல். உத்கர்த்தவ கராதமிர்தஸ்வு தைத்யேஷு தானசரணானு நீய தேவான் சத்யஸ்திரோததே தேவபவத் பிரபவா பிரபவா பிரபவாத் 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 ஸ்வயூத்ய கலஹ திதிதா பபூவஹ. அசுரர்கள் பாற்கடலினின்றும் வெளிக்கிளம்பிய அமுதத்தை உன் கையினின்று பிடுங்கிக் கொண்டு சென்றார்கள். உன்னை அன்றி வேறு ஒருவரையும் அடைக்கலம் புகாத தேவர்களை அமைதியுறும்படி செய்துவிட்டு உடனே நீ மறைந்து விட்டாய். தேவனே, உன் மாயையின் சிறப்பினால் அந்த அசுரர்கள் தங்களுக்குள் சண்டையிட்டு கொள்ளத் தொடங்கினார்கள். ஷாமாபிருஷாபி வயசாபி ததும் தனும் ததானி பிராப்தோசி துங்க குஜமண்டல பங்குராம் த்வம் பியூஷ கும்ப கலகம் பரிமுச்சிய சர்வே கிருஷ்ணாகுல பிரதி யுதஸ்துவதோ கும்பே. அப்பொழுது நீ அனைவரும் மோகிக்கும் வண்ணம் பெண்ணின் உருவத்தை எடுத்துக்கொண்டாய். அந்த உருவம் நீல நிறமும் வாலிப பருவமும் உடையதாகவும் மேல் நோக்கி உயர்ந்த மார்புகளினால் சிறிது வளைந்தவளாயும் இருந்தது. அதை கண்டதும் அசுரர்கள் எல்லோரும் அமுத கலயத்துக்காக உண்டான சண்டையை விட்டுவிட்டு உன் மார்பகங்களாகிய கலயங்களில் ஆசையுற்றவர்களாக உன்னிடம் ஓடி வந்தார்கள். காத்வம் மிருகாட்சி விபஜஸ சுதாமி மித்யாரூடராக விவசானபி ஆச்சதோ முன் விஸ்வஸ்யதே மயி கதம் குடலாஸ்மி தைத்யாக இத்யாலபினமி சுவிஸ்வசிதானதானி. மேலும் அவர்கள் காமம் தலைக்கேறியதால் தங்கள் மதியை இழந்து தங்களை பார்த்து மான்விழி கொண்டவளே, நீ யார்? இந்த அமுதத்தை பகிர்ந்து கொடு என்று வேண்டினார்கள். உடனே அவர்களை நோக்கி, அசுரர்களே, நான் பேசி என்னை எப்படி நம்புகிறீர்கள் என்று சொல்லி அவர்களை மேலும் உன்மேல் நம்பிக்கை உடையவர்களாக செய்தாய். மோதா சுதா கலசமேஷு சதாஸ்து சாத்வம் துஷேஷிதம் மம சகத்வமிதி பிரவானா பங்கி பிரபேரி வினிவேசித தேவதைத்யா லீலா விலாச கதிபி சமதாசுதாம் தாம். பிறகு அந்த அசுரர்கள் அமுத கலசத்தை மகிழ்ச்சியோடு உன்னிடம் கொடுத்தபோது நீ என் தகாத செயலை பொறுத்து கொள்ள வேண்டும் என்று அவர்களிடம் கூறிக்கொண்டே தேவர்களையும் அசுரர்களையும் தனித்தனி வரிசையில் உட்கார வைத்து களிப்பூட்டும் கொடிநடை நடந்தபடி அந்த அமிர்தத்தை பகிர்ந்து கொடுக்க தொடங்கினாய். அஸ்மாஸ்வியம் பிரணேனி நீத்ய சுரேஷு தேஷு ஜோஷம் சிதீதேஷ்வத சமாப்ய சுதாம் சுரேஷு त्वं भक्तलोकवसको निजरूपमेत्य சொர்பானுமர்த்தபரிபீதசுதம் வயலாபி. அவர்கள் இவள் நம்மிடம் மிகுந்த அன்பினை உடையவள் என்று அமைதியாக இருந்தார்கள். பக்தர்களுக்கு பயப்படவில்லை. நீ அமுதத்தை தேவர்களுக்குள்ளேயே கொடுத்து முடித்து விட்டாய். பின் உன் சுயரூபத்தை எடுத்துக்கொண்டு தேவர்கள் வரிசையில் அமர்ந்தபடி அமிர்தத்தை பாதியளவு கொடுத்திருந்த சொர்பானு ராகு என்ற அசுரரின் தலையை வெட்டினாய் அல்லவா? அவ்வளோதான்.